2026 தாறுமாறாக கொளுத்தி போட்ட தீ மாதிரி பற்றி எரிஞ்சு போயிட்டுருக்கு 26 தேர்தல் களம். காரணம், புதுசாக 3வது கட்சி ஒன்று வந்து அந்த 3வது கட்சி மக்களோட பெரும் ஆதரவை பெற்றதுனால இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போயிருக்கு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களை மாதிரி திருட்டு பயலுக்கு ஒரு மாற்று வந்தால் தான் நீங்களும் அடங்குவீங்க சொல்லிடுச்சு. நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. இப்போ 20 நாள் தேர்தல் வரப்போகுது. போகிறீங்க, பிரச்சாரத்துக்கு போனீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, இனிமேல் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, இதை பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தா நம்ம ஆளுங்கட்சி டேபிள் கடியில் தவழ்ந்து போன ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பேசிகிட்ருக்காரு. நம்ம ஆண்ட கட்சி நைட்டு 2 மணிக்கு காலுக்கடியில். அப்போ உங்கள் 2 பேர்த்தோட சண்டே பேசுகிறதுக்கு தான் வந்து இப்போ இந்த பிரச்சாரம் இதா. ஆனால் 3வது கட்சி உங்களை பற்றி ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மட்டும் பேசிட்டு எப்படி அப்படி லெஃப்ட் ஹேண்டில் அப்படி டீல் பண்ணி போயிட்டுருக்கு. அனுபவமே இல்லாத ஒரு கட்சி அப்படி உங்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும்போது 75 வருஷம் 50 வருஷம் பாரம்பரிய கட்சி நீங்கள் என்ன பண்ணணும் மக்களுக்கு? ஆனால் மக்களை பற்றி எதாவது நீங்கள் பேசுகிறீங்களா? மக்களை பற்றி நினைக்கிறீங்களா? என்ன பேசிகிட்ருக்கீங்க 2 பேரும் பிரச்சாரத்தில் வந்து? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சு. எம்பெருமான் முருகப்பெருமான் முடிவு பண்ணிட்டான். எப்போ என் அப்பா முருகன் முடிவு பண்ணிட்டான், நீங்கள் 2 பேர் இதுக்கு ஃபிட்டில் 3வது ஒருத்தன் வந்திருக்கான் பாரு, அவன் தான் ஃபிட்டு, அவன் தான் மக்களை காப்பாற்ற முடியுங்கிறத எங்களை மாதிரி சராசரி ஓட்டு போடுற மக்கள் முடிவு பண்ணலப்பா. எம்பெருமான் முடிவு பண்ணி இறக்கி விடுக்கான். அந்த முருகன் இருப்பது உண்மை என்றால் அந்த முருகப்பெருமாள் சக்தி இருக்கிறதுன்னா அதுதான் நடக்கும். உங்கள் 1-to-1 சண்டையெல்லாம் இங்கே எடுபடாது.